நான் தான் ப்ராப்ளத்தில் மாட்டேன். அதோட தன்னை ஒப்படைக்கணும். ஃபியூச்சர் ஒப்படைச்சாலும் ஒன்று தான், நம்மளை ஒப்படைச்சாலும் ஒன்று தான். அதனால் நம்மளை வந்து அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். டோட்டல் மைண்டி என்ன நீ பார்த்துக்கன்னு சொல்லி டோட்டல் மைண்டி விட்டுட்டோம்னா செயலெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன செயலாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். என்னை மட்டும் நீ பார்த்துக்கன்னு சொல்லி முடிவு எடுக்கிறது அந்த தியானம். அந்த முடிவு எடுக்கிறது தான் அந்த தியானம். இப்படி வர சொல்லட்டுமா? அப்படியே கேள்வி அப்படிங்கிறதுனா நீங்கள் நின்று கேட்டுக்கிட்டா சரி, உங்கள் விருப்பம். நாங்கள் ஐயா திரும்ப அதுதான் பார்க்குறேன் நான் கூட. அதான் வந்து உட்காந்து கூட ஐயா இப்போ நம்ம உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அகம் புறம் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் வந்து பிரித்து பார்க்குறப்ப எல்லா விஷயங்களையும் கையாளுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எளிமையாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது, புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்போ எவ்வளோதான் நம்ம விளக்கி சொன்னால் கூட அப்போ ஒரு சின்ன இடைவெளி ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்கிறோம் நம்மளுக்கு சொல்கிறது போல அவங்ககிட்டையும் இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. அப்புறம் அதை டீப்பாக நானும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கப்ப என்னன்னா, இந்த அவங்களுக்கும் நம்மளுக்கும் இயற்கையிலேயே ஒரு அந்நியமாதல் மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த மனிதன் தோன்றினப்போ கூட ஒரு கதையெல்லாம் சொல்கிறாங்க, ஆதாம் ஏவாள்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. ஏதோ பழத்தை பறிக்காத, அறிவுன்ற பழத்தை பறிக்காத, அறிவுன்ற பழத்தை பிடிச்சதுனால நீ மனுஷனாக வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க, திருப்பி நீ மனுஷனா அதாவது அந்த கடவுளுடைய குழந்தையா மாறுறதுக்கான வழி தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதைகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த இடைவெளியும் இல்லை, இப்போ நம்மளே எங்கள் கணவன் மனைவி இல்லைன்னா அம்மா மகன் இல்லை ஏதோ ஒரு வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே எப்படியோ ஒரு புரிதல் இருந்தால் கூட, இப்போ அகம்புறம் பற்றி நம்ம பேசி புரிதல் இருந்தால் கூட அந்த இடைவெளிங்கிறது வந்து எப்பயுமே நீடிச்சுட்டே இருக்கிற மாதிரி அந்த எல்லா விஷயத்துலையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறோம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டாத மாதிரியான செயல் தானே நடக்குது. புதுசாக ஒரு கான்செப்டாக நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறீங்க, ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து அந்த கான்செப்டை எடுத்து அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நல்ல கான்செப்ட் தான், சரி வச்சுக்குவோம் வச்சுக்குவீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெரிஃபை பண்ணி உங்கள் ஒப்படைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னா அதுக்கு பிறகு அதை கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, முடிஞ்ச அளவில் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு.